பிரபலமான பாடலாசிரியரா இருக்கக்கூடிய சிநேகன் அவரோட தந்தை இப்ப காலமாயிருக்காரு. அவருக்கு வயசு 102. இந்த நிலையில சிநேகனோட தந்தையோட உயிர் எப்படி பிரிஞ்சிருக்கு, அவரோட கடைசி நொடிகள் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்ப வெளிவந்திருக்குது. அதோட விவரத்த தான் இந்த உள்ள பார்க்க போறோம். தமிழ் சினிமால ஒரு தவிர்க்க முடியாத பாடலாசிரியரா வலம் வரக்கூடியவர் தான் சிநேகன். சிநேகனோட சாங்ஸுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அப்படிப்பட்ட சிநேகன் மக்கள் நீதி மய்யம் கட்சியில இணைஞ்சாரு. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் சீசன் 1ல கலந்துக்கிட்டு மக்கள்கிட்ட ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சாரு. கவிஞர் சிநேகன்னு சொல்றதை விட பிக் பாஸ் சிநேகன்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரிய வரும். பிரபலமான நடிகையா இருக்கக்கூடிய கன்னிகாவை ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டு இப்ப ரீசெண்டா இவங்க 2 பேருக்கும் காதல் கவிதைன்னு சொல்லி 2 அழகான பெண் குழந்தையும் பிறந்திருக்காங்க. அப்படிப்பட்ட சிநேகன் தான் அப்பா மேல ரொம்ப அதிகமா பாசம் இருக்கக்கூடியவர். எந்த ஒரு இடத்துலயும் தான் அப்பா விட்டு கொடுக்கவே மாட்டாரு. பிக் பாஸ் சீசன் 1ல ஃபேமிலி ரவுண்ட்ல இவங்க அப்பா உள்ள வந்தப்ப எமோஷனலா பல விஷயம் நடந்திருக்கு. அந்த ஒரு சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 9 வருஷங்கள் ஆனாலும் இப்போ வரைக்கும் ரசிகர்கள் அந்த விஷயத்த மறக்கவே இல்லை. அப்படிப்பட்ட சிநேகன் கடந்த கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி தான் அப்பாவுக்கு 100 வயதை கடந்ததுக்காக ஒரு விழா ஒன்று நடத்தி ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் நடத்தியிருந்தாரு. 100 வருஷம் இல்ல 150 வருஷம் வரைக்கும் சிநேகனோட அப்பா உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பிரபலங்கள் வாழ்த்தும் தெரிவிச்சாங்க. அப்படிப்பட்ட சிநேகனோட அப்பாவா இருக்கக்கூடிய சிவசங்கு அப்படிங்கிறவரு இப்ப தன்னோட 102வது வயசுல காலமாயிருக்காராம். அவரோட உயிர் சரியா இன்னைக்கு அதிகாலை, அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கு பிரிஞ்சிருக்குது. இந்த ஒரு விஷயத்த சிநேகன் அவரோட சோசியல் மீடியா மூலமா அவங்க அப்பா போட்டோவை ஷேர் பண்ணி ஒரு பதிவு போட்டிருக்காரு. கடந்த கொஞ்ச நாட்களாவே வயது முதிர்வு காரணமா சிநேகனோட அப்பாவுக்கு எக்கச்சக்கமான உடல்நல பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. வயது முதிர்வால ஏற்படுது, வேற வழி இல்ல, அப்பாவை காப்பாற்றவே முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு சிநேகன் வந்திருந்தாலும் கடைசி வரைக்கும் விடாம எக்கச்சக்கமான மருத்துவர்களை வச்சு தான் அப்பாவுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், 1 வருஷமோ 2 வருஷமோ அப்பாவோட அந்த மரணத்தை தள்ளி போட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மகனா தன்னோட கடமையை முழுமையா செஞ்சிருக்காரு. அப்படிப்பட்ட சிநேகனோட அப்பா சிநேகன் எவ்வளவு முயற்சி பண்ணியும் சிகிச்சை பலனளிக்காம காலமாயிட்டாரு. அதிகாலை 4 மணிக்கு மேலாமே அவருக்கு அதிகப்படியான உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்குது. டாக்டர்ஸ் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்திருக்காங்க. ஒரு கட்டத்துல டாக்டர்ஸ் எவ்வளவு முதலுதவி கொடுத்தும் அவருக்கு சிகிச்சை பலனளிக்காம அவரோட உயிர் பிரிஞ்சிருக்குதான். இதுதான் சிநேகனோட தந்தை அவர்களோட கடைசி நொடிகளாகவும் இருந்திருக்குது. தன்னோட அப்பா இறந்து போயிட்டாருன்னு மருத்துவர்கள் தெரிவிச்சதுக்கு அப்புறம் சிநேகன் கதறி துடிச்சிருக்காரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 102 வருஷங்கள் சிநேகன் அப்பா உயிர் வாழ்ந்திருக்காரு. சிநேகன் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வயசுக்கு மேலேயாவது சிநேகன் தான் அப்பாவை கூட இருந்திருக்காரு. அம்மாவோட மறைவுக்கு பிறகு சிநேகன் தான் அப்பாவை தான் ஒரு முழு உலகமா பார்த்திருக்காரு. அப்படிப்பட்ட அப்பா இப்ப இறந்து போனதுக்கு பிறகு அவரோட மறைவை, அவரோட பிரிவை சிநேகன் எப்படி ஏத்துக்க போறாருன்னு தெரியல. சிநேகன் அப்பாவோட உடல் அவரோட சொந்த ஊரா இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கக்கூடிய புதுக்கரியாப்பட்டியில தான் அடக்கம் செய்யப்பட போகுதாம். இதை சிநேகன் அவரோட சோசியல் மீடியா மூலமா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இப்ப இறந்து போயிருக்கக்கூடிய சிநேகனோட தந்தைக்காக எக்கச்சக்கமானவங்க இரங்கலையும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.